பேர் செல்வநந்தினி. நான் திண்டுக்கல் மாவட்டம் தோட்டத்து முகாமில் இருக்கேன். நாங்கள் 1990ஆம் ஆண்டு நாட்டு பிரச்சனை காரணமாக தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தோம். நாங்கள் வீடு இல்லாமல் மழையிலையும் வெளியிலும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அடிநூத்து முகாமில் கூரை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதே போல் 30 வருஷங்களாக நாங்கள் ஒரே இடத்துல இருந்ததுனால எங்களுக்கு வீடு வசதி இல்லாமல் இருந்துச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இலங்கை தமிழர்களின் நலன் காக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தோட்டநூத்து, அடியநூத்து மற்றும் கோபால்பட்டி ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை ஒருங்கிணைத்து தோட்டநூத்து ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் 321 வீடுகள் கட்டமைப்பதற்காக தமிழக அரசால் ரூபாய் 17,17,00,000 நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி இம்முகாமின் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டு 8 மாதத்திற்குள் முழுமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மூலம் இம்முகாமின் ஒவ்வொரு வீட்டின் தரம் மற்றும் முன்னேற்றங்களில் சீரிய கவனம் செலுத்தி தொடர் கண்காணிப்பில் சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வீடும் 300 சதுர அடி பரப்பளவில் தலா ரூபாய் 4.95 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு முகப்பு அறை, சமையலறை மற்றும் படுக்கை அறை வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வீடுகளிலும் இரட்டை உறிஞ்சி குழியுடன் கூடிய தனிநபர் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இம்முகாமில் குடிநீர் வசதி, மின் இணைப்பு, தெருவிளக்குகள், சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், பொது குளியலறைகள், நூலகம் மற்றும் அங்கன்வாடி மையம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இம்முகாம் கட்டமைக்கப்பட்டதன் மூலமாக சுமார் 321 இலங்கை தமிழர் குடும்பங்கள் நேரடியாக பயன்பெற உள்ளன. எனது குடும்பத்தின் சார்பாகவும் எனது முகாம் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய வீடு கட்டி கொடுத்ததற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். மழையிலையும் வெயிலையும் ஓலை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு இன்னைக்கு மோடு வீடு கட்டி 321 வீடு கட்டி எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உதவியை செய்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு புதிய வீடு அமைத்து தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. தற்காலிக முகாம்களில் வாழ்ந்து வந்த இலங்கை தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நிரந்தர கான்கிரீட் வீடு என்ற கனவை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இலங்கை தமிழர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள்.